எந்த குழும் குழுங்குது. இடையில பேசக்கூடாது. எங்க குடும்பத்துல என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. மனசேன் என்ன எப்படி இருக்கேனே எனக்கு மனசே கேக்கல. கருப்பே குசும்புக்காரன். இதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் பண்ற ஆசை இருக்கா? மீண்டும் காதலிப்பதா? அது வேண்டாம், முடிந்து போன கதை. அதனால சட்டியே வாங்காம இது வரைக்கும் சட்டி போடாமலே சுத்திட்டு இருக்கேன் பாத்துக்க. இருந்தது ஆனா இப்ப பிரேக்கப் ஆயிட்டு. A few hours later. வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னா நான் உடனே நல்லா இருக்குன்னு போய் சொல்லிடுவேன். வேற என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி ஏன்னா ஏன் நல்லானே இருக்கீங்க? இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஆளு. இந்த ரீல்ஸ் பண்றது எல்லாமே வந்து மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக மட்டும்தான். ஆனா சிலர் வந்து தப்பா. இந்த பார், எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. என்ன உங்க ஸ்டைல்ல சரி உங்க ஃப்ரெண்டு ஏத்தாப்புல உட்காந்துருக்காப்ல, சரி உங்க ஸ்டைல் வந்து இப்ப நீ கடன் கேட்கணும் ஒரு 10,000 ரூபாய். எப்படி கேட்பீங்க? இப்ப கேக்குறேன். லைட் கேமரா ஆக்ஷன். டேய் என்னடா சொன்ன? அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே. கடன் வந்து என் சைட்ல கேக்குறேன். அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னடா சொன்னீங்க அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் எதுவுமே சொல்ல, சும்மா உட்காந்துருக்காரு அமிக்கிட்டு. சைட்ல கேக்குறேன், இப்படிதான் கேட்பான். சரி கேளுங்க கேளுங்க. ராமமூர்த்தி ராமமூர்த்தி ராமமூர்த்தி, என் பொண்டாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லடா. ஒரு 500 ரூபாயாச்சும் குடுறா, அர்ஜென்ட்ரா, சீக்கிரம் குடு மச்சான். நக்கு செத்த பையன். எந்த குழும் குழுங்குது. இடையில பேசக்கூடாது. பாய் மச்சான் ராமசாமி, பாய் மச்சான் ராமசாமி. தேங்க்ஸ். இப்படிதான் கடன் கேட்கணும். இப்படி ஒப்பாரி வச்சிங்கன்னா எவன் ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒப்பாரி வச்சிங்கன்னா 10 ரூபா நீட்ட மாட்டாங்க அவனு. Emotional damage. A few hours later. ஏனே உங்க குடும்பத்துல உங்களை எந்த அளவுக்கு மதிப்பாங்க? எங்க குடும்பத்துல என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. ஏன் அதனால? ஒண்ணும் இல்ல, அந்த விண்வெளிக்கு ஒரு அம்மா போனதா சுனிதா வில்லியம்னு. ஆமா, அத மதிக்காங்க. அது கூட போன அம்மா, அது ஒரு அண்ணன் போனாப்ல, கூட ஒரு அண்ணன் போனார்ல, அவரை யாராவது மதிச்சாங்களா? அதே மாதிரிதான் நான், என் குடும்பத்துல என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏனே கோயிலுக்கு போறீங்களா? சரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கோயிலுக்கு போனா முத நீங்க என்ன வேண்டிப்பீங்க? இதுல என்ன இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கணுமா, ஊர்ல உள்ளவங்க நல்லா வாழணும், செல்வமா செழிப்பா இருக்கணும் ஊரு, அப்படிதான் வேண்டுவான். ஆமா, என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க, சரி திடீர்னு உங்க வீட்டுல கரண்ட் போயிருச்சு, என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டுல கரண்ட் போயிருக்கான்னு பாப்பா. மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கு? அறிவு அறிவிட்ட பையல, செத்த பையல. உடம்பு முழுக்க நச்சுத்தன்மையை வச்சுக்கிட்டு பொய் சொல்றேனே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. இப்பதானே சொன்ன வந்து நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சௌகரியமா இருக்கணும்னு. உங்க வீட்டுல கரண்ட் போனே பக்கத்து வீட்டுல போய் பாக்குறேன்ற ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆமா, கரண்ட் இல்லைன்னா அங்கேயும் இருக்க கூடாதுல்ல, அதான் பாப்பா இருக்கானு. மனசே என்ன எப்படி இருக்கேனே எனக்கு மனசே கேக்கல. ஏனே இப்ப நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு நான் ஒரு அறிவா ஒரு பதில் சொல்லட்டுமா? நீ அறிவா சரி சொல்லுங்க. இப்பவே கண்ணை கட்டுது. சொல்றேன் கேட்டுக்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? என்னடா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னடா சொன்னா? நம்ம வீட்டுல செத்தா சாமி, நம்ம வீட்டுல செத்தா சாமி, பக்கத்து வீட்டுல செத்தா பேயி, பக்கத்து வீட்டுல செத்தா பேயி, பாய் மச்சான் பேயி. கருப்பே குசும்புக்காரன். லைட்டா அண்ணனுக்கு லைட்டா பாய் மச்சான் பேயி, இதான் வித்தியாசம்.
சூப்பர்ண்ணே. அண்ணே லைட்டா ஒரு மாதிரி அரைஞ்சு திரைஞ்சு போயிருந்தாலும் அவர் சொல்ற அந்த வார்த்தையை பாத்தீங்களா? எப்படி நீங்களும் உங்க ஓன் வார்த்தையா அது? ஆமா, சொந்த வார்த்தை. A few hours later. இதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் பண்ற ஆசை இருக்கா? மீண்டும் காதலிப்பதா? அது வேண்டாம், முடிந்து போன கதை. இதுக்கப்புறம் பொம்பளை வாடியும் இருக்க கூடாது, பொம்பளை சவகாசம் சுத்தமா இருக்கவே கூடாது. ஏனே? ஏன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீயும் தெரிஞ்சுக்கணும். நீயும் ஒரு பையன் தான். உனக்கு என் மனசு சொல்லல. சொல்லுங்க. உனக்கு புரியும். சட்டி வாங்கலான்னு போனேன் ஜவுளி கடைக்கு. அங்க ஒரு பொம்பளை புள்ள இருந்தது. அதனால சட்டியே வாங்காம இது வரைக்கும் சட்டி போடாமலே சுத்திட்டு இருக்கேன். பாத்துக்க, உண்மை. ஐயே, சட்டி போடலையா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. A few minutes later. அண்ணே, இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. சரி. அங்கிட்ட இருந்து ஒரு பொம்பளை புள்ள நடந்து வருது. சரி. நீங்க வர்றதை பார்த்து அந்த என்ன பண்ணுது? ஓடி வந்து உங்களுக்கு கட்டிப்பிடிக்க ஓடி வருது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க அந்த பிள்ளை இருந்து எப்படி தப்பிப்பீங்க? நான் எதுக்கு தப்பிக்கணும்? கட்டி பிடிச்சிருவீங்க. ஆமா, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் பொம்பளை வாடே ஆகாது, பொம்பளை சாவாசமே ஆகாது நாப்புல. அண்ணே, உங்களுக்கு காதல் இருக்கா? காதலா இருந்தது, ஆனா இப்ப பிரேக்கப் ஆயிட்டு. பிரேக்கரப்பு ஆயிட்டு. பாவம், அண்ணனுக்கு ரொம்ப சரியான பிரேக்கரப்பா இருக்கும் போல. முரண்ட பிரேக்கரப்பு. ஆமா, பிரேக்கரப்புனா பிரேக்கரப்பு, அப்படி ஒரு பிரேக்கரப்பு. ஆமா. எப்ப ஆச்சு? அது முன்னாடி ஆச்சு. முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு. முன்னாடியா? அங்க இது காமெடி வேணாம். இந்த இது முன்னாடி இல்ல. இப்ப உங்களுக்கு மனசு சரியில்லைனா, இப்ப உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு யாரை தேடி போவீங்க? எனக்கு மனசு சரியில்லைனாலும் சரி, வயிறு சரியில்லைனாலும் சரி, நான் நிம்மதியா இருக்க ஒரே இடம் பாத்ரூம் தான். அங்க போனேன்னா யாரு தொல்லையும் கிடையாது. சொர்க்கமே அங்கதான். நிம்மதியா இருப்பேன். நல்லா ஜாலியா இருப்பேன். யாரும் கதை தட்ட மாட்டாங்க, எந்த தொல்லையும் இருக்காது. தாப்பா போடுன்னா தாப்பா போட மாட்டீங்களா? தாப்பா போட்டுருவோம், உள்ளார வந்துட மாட்டாங்களா எவனாவது? உள்ள வந்துடும். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொர்க்கம் அது. எனக்கு அதுதான் நிம்மதி. ஓ அப்படியா விஷயம்? மனசு சரியில்லை, நேரம் போயிருவீங்க. அப்போஸ் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. அந்த அளவுக்கு நிம்மதியா இருப்பான். என்ன பண்ணுவீங்க உள்ள உட்காந்து? வயிறு சரியில்லைன்னு போனா என்ன பண்ணுவாங்க? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏன்னா இந்த கூமாப்பட்டி போக ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே கூமாப்பட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்தேவா? சின்ன வயசுல இருந்து ஆசை. ஆனா காசு எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழல் வீட்டுல. அதனால என்னால போக முடியல. எல்லாம் ரொம்ப கஷ்டம் வீட்டுல. அதனாலதான் என்னால அந்த கூமாப்பட்டிக்கே போக முடியல. கூமாப்பட்டி போறது ரொம்ப கஷ்டமா? ஆமா. கூமாப்பட்டி நம்ம என்ன அது? அது எனக்கு என்னன்னு தெரியாத. ஏனே இந்த இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஃபேமஸ் ஆகுறது? அது பெரிய ஒரு பிரச்சனையே இல்ல, ஈஸியா ஆயிடலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. உங்க பேர் என்ன? சிவா. சிவா. அதுக்கு ஒரு ஐடியா, ஈஸியான ஐடியா இதுதான். இப்படி திரும்பி நிக்கணும். டேய், என்னடா சொன்ன? சிவா 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 சிம்ம கல்லு சிவா, சிவா 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 சிம்ம கல்லு சிவா. சாப்பிட்டியா சிவா? கறி குழம்பா இல்ல மீன் குழம்பா? எதா இருந்தாலும் நிறைய சாப்பிடு. நீ வர உயரம் கம்மியா இருக்க, அப்பதான் வளர்ந்து பெரிய ஆளாயிடுவ. பாய் மச்சான், சிம்மக்கல் சிவா. பாய் மச்சான், சிம்மக்கல் சிவா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது மாதிரி பண்ணினா ஈஸியா
ஃபேமஸ் ஆயிடலாம். இது என்னது? என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க? லூசு மாதிரி ஆகணுமா? லூசு மாதிரியா? இங்க மாசா பண்ணா எந்த இடத்துலயுமே வர முடியாது. லூசு மாதிரி பண்ணி பாரு, பெரிய ஆள் ஆயிடுவ. நிறைய லூசு வந்துகிட்டு இருக்கு பத்தியா, அது மாதிரி நீ வந்துருவ. உண்மையை சொல்லி உண்மைனா உண்மை நீங்க அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் தான் ட்ரை பண்றேன். சூப்பர்ண்ணே, உண்மையை சொல்லி விட்டாரு. A few hours later. ஏனே என்னைக்காவது நீங்க பொய் சொல்லிருக்கீங்களா? இல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் நான். ஆனா யாராவது வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னா நான் உடனே நல்லா இருக்குன்னு பொய் சொல்லிடுவேன். வேற என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி ஏன்னா ஏன் நல்லானே இருக்கீங்க? இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஆளு. இந்த ரீல்ஸ் பண்றது எல்லாமே வந்து மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்காக மட்டும்தான். ஆனா சிலர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்ணப்பண்ணான்னு பேசுறதும் உருவ கேலி பண்றாங்க நிறைய. இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி வந்து நம்ம சாதாரண சராசரி மனிதர்கள் தான், எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரி மனிதர்கள் தான். அதுதான் சொல்றேன். பொய்ன்னு கேட்டா இதுதான், யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு பொய் சொல்லிடுவோம். அது மனசுக்குள்ள அவங்க கொலை இருக்கு. ஆமா, நம்ம சாதாரண ஆளு தான், அது வேற ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க விடுங்க, எல்லாமே சரியாயிரும் ஒரு நாள். உருவ கேலி பண்றதை மட்டும் யாரும் பண்ணக்கூடாது. இனிமேல் யாரும் தயவுசெய்து பண்ணாதீங்க, யாரையுமே சரி. இவங்களும் அவங்கள இனிமேல் தயவுசெய்து யாரும் உருவ கேலி பண்ணிடாதீங்க. அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல் நம்மளோட தான் முதல் நம்ம பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி. நம்ம வந்து என்னதான் ஐஸ்வர்யா இருந்தாலும், என்னதான் அஜித் குமாரா இருந்தாலும், என்னதான் சல்மான் கான் ஷாருக்காரன் தான், அவங்களுக்கு ஒரு உரம் இருக்கும், உருவத்தில் இருந்தாலும் மனசுல இருக்கும். அது மாதிரி அண்ணனுக்கு வந்து நல்ல மனசு. இனிமேல் வந்து இவர் மட்டும் கிடையாது, வேறு யாருமே உருவ கேலி பண்ணிடாதீங்க. அண்ணே நீ பண்ண மாட்டானே, வானே. சரி ஓகே, இதுக்கு என்ன கலங்குற வானே? ஏனே ஒரு மாதிரி ஆகுற? இல்ல இல்ல அவனே